காணியை பார்க்கக்கூடிய அந்த கைவெளி 50 ஏக்கர் காணியும் அதில் சேர்ந்து கள்ளப்பட்டு காணி முடியுது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு அந்த காணியில் பெரும்பரங்களை வெட்ட வேண்டாம், மக்களை குடியேற சொல்லி அது இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் வரவழக்கு திணைக்களத்துடைய அமைச்சில் இருந்து வந்து அந்த மீள்வனமாக்குறதுக்கு ஏற்பாடு செஞ்செடுத்த இந்த அமைச்சுக்குழு தலைவர்களும் மற்றும் அமைச்சர்களும் மற்றும் அரசாங்கத்துள்ள தலைவர் அப்படி செய்யறான்னு சொல்லி அவர்கள் திருப்பியும் வந்து அந்த மக்களை துன்புறுத்துகின்ற சம்பவம் நடத்துறதுக்கு சாதம் இருக்கிறதாலேயும் அந்த மக்கள் திரும்பியும் நிம்மதியாக அந்த காணியெல்லாம் வாழ வேண்டும் ஒரு ஆதங்கத்தோடைய இந்த பிரச்சனையை கவனம் எடுத்து அந்த மக்களுக்கான காணியை பகிர்ந்தெடுப்பு செய்கிறதுக்குரிய ஏற்பாட்டை செய்திட வேண்டும். இப்போ ஃபாரஸ்டாக இப்போ நீ சொல்கிறப்ப இந்த காணியை வந்து நாங்கள் விடுவிக்கிற லிஸ்ட்டே இருக்கிறது. விடுவிக்கிற லிஸ்ட் நாங்கள் பிடிக்கிற லிஸ்ட் தான் போட்டிருக்கோம். ஆனால் வந்து பிஆருக்குள்ள அது வருது. பிஆருக்குள்ள ஃபாரஸ்டாக வச்சுருக்கோம். ஃபாரஸ்டாக வச்சு அது வீட்டிலும் பார்க்கல வாரங்களும் அப்படி அது பார்க்க நான் வச்சுக்கணும். ஆமாம் பார்க்கல நானும் பார்த்தது வந்து பிள்ளையாருக்குள்ள வருதுன்னா கொஞ்சம் கிடைச்சி இருந்தாலே அதை நேரடியாக பார்த்துட்டு போனோம். செய்து அதில் வந்து பிரதேச செயலாளர் சொல்லப்பட்டது வனவளத்துறைக்காக வந்து இந்த காணிகள் வரமாட்டோம்னு சொல்லி இந்த 3 மாத அவகாசம் கேட்டவர் நான் தான் உண்ணாவிரதம் இருந்தேன். அது இந்த அவகாசம் பண்ணுறது 3 மாதத்துக்கு இந்த காணியை பிடிச்சி தரலாம். இப்போ கோர்ட்டில் கூட வழக்குக்கு காசு கட்டிக்கொண்டு லோயரை பிடிச்சி காசு கட்டிக்கொண்டு அந்த காணி உரிமையாளர் என்ன கட்டுப்படைத்த வழக்கு காணி உரிமையாளர் காணி பயனாளிகள் வழக்கு போட்டு காசு கட்டி கொண்டு லோயருக்கு காசு கட்டி கொண்டு சமரசம் செய்து அந்த டிஜெக்டார் ரிலீஸ் பண்ண வேண்டிய காணிகள் 17,000 ஹெக்டார் காணிகளை வெளியே விட்டு தான் நாங்கள் இப்போ சேவ் பண்ணுறோம். அதில் இன்னொரு கதைக்காரைக்கு பிஆர்னு சொல்லி ப்ரோபோஸ் ரிசர்வ்னு சொல்லி கைவேலி வந்து அந்த ப்ரோபோஸ்க்குள்ளே வரபடினால அதை நாங்கள் விடுவிக்கலாம். அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறபடியால் அது அந்த வழக்குலேருந்து அவங்க விடுவிக்கப்படணும். அப்போ அந்த வழக்கு முடிக்கிறது அவங்களோட கையிலாண்டி வழக்கு அவங்க முடிச்சுட்டான்னு சொன்னால் அந்த காணி அரசாங்கத்தில் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த காணியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இப்போ செய்யலாம். அத்தோட அந்த பிஆர்ங்கிற காணிக்குள்ளே காணப்படுகின்ற அடையாளப்படுத்தப்பட்ட காணிகள் உறுதிகள் அது ஆவணங்கள் காணப்படுமா இருந்தால் அந்த காணிகளும் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் விடுவிக்கப்படும். அத்தோட ஒதுக்கப்பட்ட காட்டோட காணப்படுகின்ற 5000 ஏக்கர் காணி 5000 ஹெக்டேர் 12,000 ஏக்கர் காணி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 7,500 ஏக்கர் காணி வந்து 1985ஆம் ஆண்டு சுத்தம் பண்ணப்பட்ட காணி. அந்த காணியில் தற்போது காடாக காணப்படுகின்றது. அது விடுவிக்கப்படும். 85ஆம் ஆண்டுக்கு பிரதேசப்படப்பட்ட 2,000 ஹெக்டேர் 4,500 ஏக்கர் காணி வந்து சுத்தப்படாத காணிகள் வந்து அது 2ஆம் கட்டமாக கருத்தில் விடுவிக்கப்படுவதாக சம்பந்தமாக அமைச்சரவை தீர்மானம் எடுக்கிறது. அது இந்த நடவடிக்கையில் இந்த சொல்லப்படுற காணிகள் விடுவிக்கிற வாய்ப்பு இருக்கு. அவங்க வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். வழக்கை விடுவிக்கப்படுறது வழக்கை முடிக்கணும் படித்தா தான் விஷயம் முடியும். அமைச்சரவை பிரதேச செயலகம் வந்து நீதிமன்றத்துக்கு ஆவணங்களை சாட்சியாக பிரதேசத்தில் வருதுன்னு சொன்னால் உண்மையிலே அந்த காணி வந்து வனவளத்துக்கு சொந்தமில்லைன்னு சொல்லி அதை வந்து பிரதேச செயலகத்துக்கு சொந்தமான காணி வழங்கணும். அதுக்குரிய வேறுபாடு 3 மாதங்களுக்கு யார் சொன்னோம்? அது வனவளம் சொன்னது அப்போ இந்த உதவியாளர் தாங்க கணேசன் சொன்னது அல்லது பாலமன்ற திரிவன் சொன்னது மாற்றம் சொல்ல ஒரு இஷ்டம் போட்டு இருக்குது. ஆனால் அப்படின்னாலும் அந்த வழக்கு இப்படித்தானே வழக்குன்னு சொல்றது. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சில நேரம் அவங்க குற்றவாளிகள் சொல்லி வந்த மாதிரி அவங்க அந்த காணி இல்லாமல் போகிறதுக்காக சொல்ல இல்லாத நிலைமை இருக்கிறது. வழக்கு போட்டது நீங்க தானே புறத்தான் வழக்கு போட்டது. இப்போ இந்த காணி விடுவிக்கக்கூடிய லெவல்ல இருந்துச்சுன்னால் அதை காரணம் காட்டி நாங்கள் விடுவிக்கிறதுக்குரிய இருக்குது. ஆனால் இவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டிஎஸ்ஓ கொடுப்பீங்க, டிஎஸ் அதை தீர்மானிக்கிறது. அந்த ஒரு உடன்படிக்கையிலாவது நீங்கள் அதை விடுவிக்கலாம் தானே. என்ன சொன்னால் அந்த காணி வந்து இவங்களுக்கு அனுமதி இல்லாமல் தான் அந்த காணிகளை உச்சரிக்கணும். அது இவங்க செய்த குற்றம் பண்ணி தான் நான் வழக்கு தாக்கல் செய்யணும். இந்த வழக்கில் அவங்க குற்றவாளி என்று ஒப்புவாங்க. ஆவணம் எதுவும் இல்லை, குற்றவாளி நாங்கள்
இவங்க எடுத்திருக்கிறவங்க என்று ஒப்புக்கொண்டால் ஒரு ஃபைன் பண்ணுவாங்க வெளியிடுவாங்க. அதற்கு பிறகுதான் அந்த காணி வந்து அரசாங்கம் இருக்கு எங்களை புரசு தான் பெறும். அந்த காணி வந்தால் இப்போ நாங்கள் அந்த விடுவிக்க வேண்டிய காணியில் வர எல்லா காணி சேர்த்து இந்த காணி சேர்த்து விடுவிக்கணும். கெசட் பண்ணினா பிறகு விடுவிக்கலாமா? கெசட் பண்ணினா பிறகு அது ரிலீஸ் பண்ணுற சாத்தியப்படுமா? அவங்களோட டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட சார்பாக தீர்ப்பு வந்தால் அதை ரிலீஸ் பண்ணிடுமா? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா? இப்போ என்னென்னு சொன்னால் இவர் சொல்கிற இப்போ கார்டு அளவாடு ஜிபிஎஸ் அளவாடு சேவை டிபார்ட்மெண்ட் கொடுத்து அளப்பட மாட்டேன். ஜிபிஎஸ் அளந்து இப்போ இண்டிவிஜுவல் கமிட்டியோட டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் தற்பொழுது காணப்படுகின்ற கார்டுகள் அனைத்தும் அடையாளப்படுத்தப்படுகிறோம். அந்த அடையாளப்படுத்தப்படுறதா இப்போ நடந்து கொண்டிருக்கு. காணி விடுவிக்காமல் விடுறது தீர்மானம் வந்து இண்டிவிஜுவல் கமிட்டி திரும்ப முன்பு போடப்படுது. அது வெளிவரலாம். ஆனால் ஏற்கனவே சொன்ன வரை 5000 ஹெக்டேர் 12,000 ஏக்கர் காணி விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. அதை மினிஸ்டர் இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுத்துருக்காங்க. அதை காணி விடுவிப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு விடுவிக்க மாட்டாங்க. இப்போ விடுவிக்கப்படுறது 52,000 ஏக்கர் காணி மட்டும் விடுவிக்கப்படும். 2ஆம் கட்டமாக தான் அந்த காணி விடுவிக்கப்படும். இப்போ நாங்கள் இப்போ அளந்து போகிற காட்டில் நாங்கள் விடுவிக்கிறதா இருந்தால் இப்போ இந்த கைவேலி விடுவிக்கிறதாக இருந்தால் அதில் வழக்கு தாக்கல் எதுவும் இருக்கக்கூடாது. வழக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விடுவிக்க மாட்டோம். இப்போ எப்பொழுதும் விடுவிக்க மாட்டோம். அது வழக்கு இருந்தால் அதான் பிரச்சனை. வழக்கு இருக்கிற காணிகள் நாங்கள் விடுவிக்கணும். நீங்கள் பிஆர்ன்றது கெசட் பண்ண வேண்டிய காணி அந்த பிரச்சனைக்குள்ள காணிகள் எல்லாம் பிஆர் ஆக்கி நீங்கள் இப்போ கெசட் பண்ண போகிறீங்க. கெசட் பண்ணினா பிறகு அது ரிலீஸ் பண்ணலாம் போயிடும். அதால் வழக்கு இருந்தால் அவங்க சொல்றது நீங்க திருப்பி வழக்கு இருக்கிறதால இப்ப வழக்கு இல்லாட்டி விடுவிக்கலாம்னு சொல்றாங்க. வழக்கு இருந்தா கெசட் பண்ண முடியாது. இல்லை இது சார் அந்த பிரச்சனை நடக்க அது கெசட்டுக்கு வரையும் அந்த மாதிரி கெசட்டுக்கு வரையும் இப்போ தான் பிஆராக கெசட்டுக்கு உருவாங்க. இது நாங்கள் பார்க்க போகிறோம். இது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து சர்வே டிபார்ட்மெண்ட் அளந்து அதை ஸ்டேட் ஃபாரஸ்ட்டை தான் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டேட் ஃபாரஸ்ட் அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் டிஎஸ்க்கா ஃபாரஸ்ட்டுக்கு அந்த பிரச்சனை வந்து அது ஒத்திரிக்கப்பட்டு இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பு வரும். ஆனால் இந்த முறை பிஆருக்கு தான் போட்டிருக்கீங்க. இல்லைடா சார் இவர் சொன்ன விஷயம் இப்பொழுது 10,000 ஏக்கர் காணி அடையாளப்படுத்தப்பட்டது. அதில் ஜிஏட நாங்கள் கலந்து அரசுப்படி அந்த பிஆருக்குள்ளேயும் வந்து தனியார் சில காணிகளோ மக்கள் பாதித்த காணி காணப்படும். அந்த காணி நாங்கள் விட்டு தான் நடக்கணும். கிட்டத்தட்ட 3000 காணி விடுபடும். நீங்கள் இந்த விழுப்புல இல்லாட்டியும் ஏனைய பிரதேசங்கள்லாம் விடுறோம். அப்போ இந்த காணி இந்த கைவேலி காணி விடுறோன்னு சொன்னால் அது முற்றுமுழுதாக எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் விடுவிக்கணும். அதான் வழக்கு இருக்கிற பிஆர் கிடைக்கிறோம். அரசாங்கம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட தவறுகளும் மோசனை போட்டு சஜஷன் உடைங்க குற்றத்தப்பு கொண்டால் 5000 ஃபைன் பண்ணி வெளி விடுவாங்க. விட்டு அந்த காணி இப்போ நாங்கள் வழக்கு போடுற காணியில் அந்த துப்புரசப்பட்ட காணினா வெளியே விட்டணும். வழக்கு தாக்கல் சொந்தமாக காணிக்கார விரும்ப விடுவாங்கன்னா அதை விட்டு தான் போகிறோம். நாங்கள் வயல் காணிகள் ஏற்கனவே இருந்த காணிகள் கூட விட்டு தான் போகிறோம். இது வந்தது யுத்தம் வந்தது 2001 கெசட் பண்ணிட்டீங்க. கெசட் பண்ணிட்டீங்க. மக்கள் வாழ்ந்த வாழ்விடங்கள் அஞ்சு வரணும். அதாவது அளந்து எல்லாம் முடிக்கப்பட்டு நாங்கள் போய் உங்களுக்கு ஒரு பதிலை சொல்றோம். காணியை விடுவிக்கணும்னு சொல்லி கொடுப்போம். இதுவரைக்கும் அந்த கதையே இல்லாமல் இருக்கு. ஆனால் ஞானவேலி அதுல இருந்து அங்காள் பக்கம் கடந்து போய் குளத்துறை போட்டுட்டு அங்காள் பக்கம் கடந்து போய் வேலத்தில் நடந்து போய். ஆனால் நாங்கள் சகல ஆதாரம் எல்லாம் காட்டி மாணிக்கவரத்தில் காட்டி அந்த ஆதி காலத்தில் இருந்த மக்கள் வாழ்ந்து இதெல்லாம் கல்விகளை கூட காட்டி நாங்கள் எல்லா ஆதாரமும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 68 ஏக்கர் காணி சார் எங்களுக்கு மக்கள் அதுக்குள்ள வந்து சிறு குழாமி இருக்கு. அது எல்லா மாவட்டத்திலும் வழக்கில் உள்ள சகல மாவட்டங்களையும் அது நடந்துகிட்டு இருக்கு. வந்து ஒப்படைக்கலாம்னு சொல்லி கடைசியில் ஜிஏ கூட அது நாங்கள் நேரடியாக எப்படி இருப்போம். என்னடா எல்லாம் முடிஞ்சு சார். அளவெடுத்து எல்லாம் மாணிக்கிறோம். எல்லாம் விடுவிப்புல அனுமதி வந்ததோட விடுவிப்புல இஷ்டம் தான் இருக்குது. அதாவது அது ரெண்டு பிரச்சனையும் ஒன்றுமே நடக்காதபடி அப்படி
வெளியே போடணும். இல்லை நாங்கள் அளந்து பேர் கச்சேரியால் அளந்து போட்ட இதுக்கு யானை வெளியே போடணும். அதனால் யானை வந்து விளையாட்டாகும். இப்ப வழக்கு முடிச்சிருந்தா நாங்க விடுவோம். மூன்று வாகனத்தை வந்து ஏதோ கட்டணம் பிடிக்கிற மாதிரி தேடி பார்த்து தப்பு நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் வந்தவங்க தேடி பார்த்தா மாவட்ட கூட்டத்தில் மாவட்ட ஜனத்தை வந்து ஒரு விடுதலையாண்டு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு மனமாக்களுக்கு செய்ய போறோம்னு சொல்லி அதுக்கு அரசாங்க உத்தியோகத்தரைகள் யோசிச்சு தான் செய்ய வேணும். போயிருக்கு. தயவு செய்து அந்த மக்களை துன்பப்படுத்த வேண்டாம். அந்த மக்கள் நிம்மதியாக காணிலா மக்கள் ஒரு காற்காலயத்தில் மாவட்ட செயலோட கணேசன் செலுத்த அனுமதியோட மாவட்ட வனவளத்தில் உத்தியோகத்தின் அனுமதியோட நான் இருக்கிறீர்கள். பெருங்காலம் மரங்களை விட்டவொன்னா குடும்பங்களை வெட்டி குடியேறுங்கன்னு சொல்லி தனக்கு குடியேறி இருக்கிற மக்களை திருப்பியும் துன்பப்படுத்தி நல்ரோட்டுக்கு விட வேண்டாம். கேஸ் கலைக்கு கொடுக்க கேஸ் நடந்துட்டே போன நாங்களும் கருத்து கொடுக்கல. அடக்க போக்குல வந்து பேச்சு மட்டும் வேற பிரச்சனை இல்லை. இல்லை அடக்க போயிட்டு நீங்கள் வந்து மண்ணலையாலே தலையை விட்டாருன்னா மக்கள் நிம்மதியாக இருக்கிறான். இவங்க தாங்களதை டிபிஎஸ் எடுத்து உள்வனமாக்கலை போகணும்னு சொல்லிக்கொண்டு வந்து அடக்கணும். ஆனால் அதில் மக்கள் இப்போ குடியிருக்கணும். அதை தயவு செய்து தடுத்து மக்களை திரும்பி நம்ம கொடுக்கணும். மறுபடியும் கோர்ட்ல என்ன கேஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? பண்ண மாட்டோம். ஜிஎஸ்டிகாரன்னு சொன்னார். இந்த ப்ரோபோஸ் பண்ணப்பட்ட அந்த கைவெளி உட்பட ப்ரோபோஸ் பண்ணப்பட்ட 10,000 ஏக்கர் காணியையும் நாங்கள் தற்போது அடையாளப்படுத்துவோம். பண்ண பிறகு இதிலிருந்து எவ்வளோ காணி விடுவிக்கப்பட வேணும், எவ்வளோ காணி ரிசர்வ் பண்ணப்பட வேணுங்கிறத டிசிசி போட்டு அதை அப்ரூவ் எடுத்தால் தருவேன். அந்த டிசிசி போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் கலந்து ஆலோசித்து எவ்வளோ காணி எந்தெந்த காணி விடுவிக்கப்பட வேணுங்கிறது தீர்மானம் பண்ணி பாருங்க எங்களுக்கு. இந்த ஒவ்வொரு டிவிஷனில் இந்த ரிக்வஸ்ட் வந்தோம்னா அந்த ரிக்வஸ்ட்டை கருத்தில் எடுத்து விடுவிக்கக்கூடிய காணிகளை விடுவிச்ச பிற்பாடு தான் ஜிஎஸ்ஐ வந்து அந்த 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 ஒரு எக்ரிமெண்ட் தான் தெரிவிக்கப்பட வேணும். அத்தோட தற்போது காணப்படுகின்ற காடுகள் இல்லையா அடையாளப்படுத்தும். எவ்வளோ காடு இருக்குங்கிறது அடையாளப்படுத்தும். அந்த அடையாளப்படுத்துறதுலாம் நடக்குது. கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அது அரசாங்கத்தில் ரிலீஸ் பண்ணுறது சொல்கிறீங்க. அவங்க குடியிருக்கிற இதை நீங்கள் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. அவங்க குடியத்தை ஒப்புக்கொண்டால் நீங்கள் அவங்க உடம்பத்தான் சொல்லுவீங்க காணியை வந்து என்ன காணி விடுவிக்கணும். நான் தீர்மானம் எடுத்துறேன். நான் தீர்மானம் எடுத்தேன் காணி விடுறோம். அது சரி. இப்போ நீங்கள் சொல்லி அவங்க குடியத்தை ஒப்புக்கொண்டா வழக்கம் இல்லை. அப்போ நீங்கள் அதை அவங்க மாறிட்ட அப்புறம் நீங்கள் வந்து அவங்க எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. நாங்கள் விரைவாக போட்டுருக்கிறோம். 13ஆம் தேதி நாங்கள் உயர் நீதிமன்றம் மன்றம் வரை சென்று தற்போது இந்த வழக்குகள் எல்லாம் முடிவுறுத்தப்பட்டு காணி பிரதேச செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்போது இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த காணியை குத்தகை அடிப்படையில் எடுக்க சொல்லி இப்போது இருக்கிற காணி சட்டத்தின்படி பணிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே நாங்கள் வவுனியா வெலிவேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த காணிகளுக்குரிய இப்போதைய பெறுமதி நாங்கள் வச்சிருக்கிற காணிக்குரிய பெறுமதி வருடாந்தம் அன்னளவாக 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் இந்த காணிக்கு குத்தகை செலுத்த வேண்டும். விளையாட்டு கழகங்கள் லாப நோக்கில் இயங்குகிற கழகங்கள் இந்த வருமானம் வர துறையும் இல்லையாது. எனவே இந்த பெருந்தொகையை செலுத்தி இந்த காணியை பெற்றுக்கொள்வதில் எங்களுக்கு பாரிய சவால்கள் உள்ளது. இந்த காணிக்குரிய சரியான அனுமதி கிடைக்கப்படாதனால எங்களுடைய இந்த விளையாட்டு கழகங்கள் அடிப்படை வசதிகள், அதாவது மனசலகுடமோ நீரோ எந்தவித மின்சாரம் எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 15 வருஷங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லா தரப்படவும் கலைச்ச இடத்துல இந்த காணிக்குரிய சட்டங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் இதையே சொல்லுகின்றார்கள். தயவு செய்து இந்த காணியை ஒரு சுமூகமான முறையில் எங்களுக்கு பெற்றுத்தர வேணும். அது அது ஒரு மத்தியில் அமைந்திருக்கிறபடியா உடையாறு பிரதேச சகல வீரர்களும் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 200 வீரர்களுக்கு மேலே அதிலே பயன்பெற வாய்ப்புள்ள ஒரு இடம். எதிர்கால இளைஞர்களுடைய நலன்களை கருதி இந்த காணிக்கு ஒரு சுமூகமான தீர்வை பெற்று தருமாறு இந்த உயரிய சபையை நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்வோம். மன்னிக்கவனம் அண்மையில் நடந்த ஒரு கலந்துரையாடல இந்த பிரதேச சபையுடைய விளையாட்டு திணைக்களத்தின் ஊடாக இந்த காணியை அந்தந்த கழகங்களுக்கு வழங்குற நிதியை இல்லாமல் வழங்குற முடிவுக்கு வந்தது. ஆனால் அது எந்த அளவில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்குரிய ஒரு கடிதமும் நாங்கள் இங்கே உடனடியாக
கொடுத்துட்டு போனாங்க. பிரதேச சபையில பாரப்படுத்துறதுக்கு இந்த அத்துடன் இப்ப என்னன்னா அல்லது நகர சபை அவர்களுக்கு தான் விளையாட்டு கழகங்கள காணிகள் வழங்கப்படுறது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இதுதான் உங்களுக்கு சொந்தமாக உங்களோட கழகத்துக்கு வேணும்னா லிஸ்ட்ல தான் வர வேண்டி வரும். ஆனா பிரதேச சபைக்கு இந்த காணி என்ன விளையாட்டு கழகங்களுக்கு காணி தேவை. ஆனால் நாங்கள் அதை கட்டாயம் எல்லா இடங்கள்லையும் அந்தந்த பேர்ல இருந்ததுக்கு வவுனியாவோட ஒரு பேர்ல ஒரு கலகம் வச்சிருந்ததுக்கு. ஆனால் நகரசபைக்குரிய அந்த விளையாட்டு மைதானமா தான் இருக்கும், இல்லாட்டி பிரதேச சபைக்குரிய மைதானமா தான் இருக்கும், இல்லாட்டி ஸ்கூலுக்குரியதா இருக்கும். இப்ப கடந்த காலங்கள் எப்படியோ இப்ப தரையில நம்மளோட இப்ப எந்த அடிப்படையில் ஒரு விளையாட்டு காலத்துக்கு சரியா காணி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதா? இப்ப தான் கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்ல டிஎத்துக்கு எதிராகவும் கேஸ் போட்டு ஸ்டேட் கவுன்சிலர் போய் அந்த டிஎத்துக்கு எல்லாம் மாறாடி 2 பேருக்கு எல்லாம் குற்றங்களுக்கு சார்ந்தது. அப்ப அந்த அப்படி கிடைச்ச காணி அரச காணிக்கு அந்த 14 டிஎத்துக்கு எதிராக ஸ்டேட் கவுன்சிலராக நான் இருக்கோம். மற்ற காணிகளை அது ஒரு வழக்கத்தும் போகாத வரைக்கும் மற்ற கவுன்சிலர் வச்சிருக்கணும் பேசி தாமல் இருக்கலாம். ஆனால் இது ஸ்டேட் கவுன்சிலருங்களுக்காண்டி மாறாடி எடுத்து விளங்கின வழியா அவங்க அரச நடைமுறைப்படி போறது. அதுக்காக நாங்கள் மற்ற கவுன்சிலர் அறிக்கை பண்ணிட்டு இல்லாட்டி அந்த இப்ப 2 வீதம் தான் நான் 5 வீதம் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அன்னளவா 1 லட்சம் ரூபா தான் வரும். நாங்கள் அதை கட்டக்கூடிய மாதிரி 5 லட்சம் வந்தது உங்களை ஒவ்வொரு வருஷமும் கட்டுறதுக்கு இயலாத காரியம். இப்ப நாங்கள் சும்மா நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கைக்கு அதை செய்துட்டு போக அடுத்த வார நிர்வாகங்கள் அதை செய்ய மாட்டேது. அது சில நேரம் அங்கே போய் முழுக பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகளும் இருக்கு. அது ஒரு குறைந்த ஈஸியாக டிபார்ட்மெண்ட்ல கேட்டேன். இப்போ போற ஏக்கருக்கு 1 லட்சம் 1 லட்சம் அது ரோட்டுக்கு நான் காணி மொத்தமே இல்ல வருடாவரம் செலுத்தவங்க தான் சரி. ஆள் நடமாட்டம் ரோட்டுல நடமாட்டம் ஒண்ணுமே தெரியாதுன்னா நேற்று படியெல்லாம் கொண்ட செக் பண்ணி பார்த்தா முழுக்க கசிப்பு மட்டுமில்ல வேற பிரச்சனைகள் நடந்தோம். எங்களுக்கு ஒரு அனுமதியை தந்தா நாங்கள் ஜேசிபியை போட்டு கூட அந்த காணியோருக்கு துப்புரவாக்கி விடுவோம். உண்மையான நிலவரம் என்னன்னா மற்ற விளையாட்டு கழகங்கள் அபிவிருத்தி வேலைகள் செய்து கொண்டிருக்கு. ஏதோ ஒரு அனுமதி கடிதமாக கையில வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு சென்ற காலங்கள்ல செல்வண்ண போட்ட காசு திரும்பினது, சாந்தியம்மா போட்ட காசு திரும்பினது, கால்சனை இந்த காசு திரும்பினது. இந்த முறை டிஎஸ் ஏதோ மனம் வச்சு அந்த 3 லட்சம் ரூபாய்க்குரிய வேலைக்கு சைன் வச்சு தந்தபடியா அந்த லெதவால் பிராக்டிஸ் கோர்ட் வேலை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்து வச்சிருக்கிறோம். ரோட்டுக்கரையில் ஒரு முக்கியமான இடம். தயவு செய்து மனம் வந்து இந்த காணி ஏதோ ஒரு வயலங்களை பெற்று தந்தீங்கன்னா எதிர்காலத்தில் அந்த பிரச்சனை இல்லாமல் இந்த பிள்ளைகளாம் விளையாட விடலாம். விளையாட்டு இல்லை என்று சொல்லி சொன்னால் நமக்கு தெரியும் தேவையில்லாத பிரச்சனை ஊருக்க வரும். விளையாடாம இருக்கிறதால தயவு செய்து கவனத்தில் முடிவுக்கு வந்திருக்கீங்க. விளையாட்டு திணைக்களத்துக்கு கொடுக்கணும். அதை நம்பி கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் இருந்துதான் ஒவ்வொன்று சொல்றாங்க. இதுல வந்து ஒவ்வொன்று சொல்லி போட்டு அவங்க நம்பி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதுல என்ன நான் கேட்கிறேன், உங்களோட சார்பாக இந்த கூட்டத்துக்கு வந்த ரங்கன்னவர் ஒவ்வொன்று சொல்லியிருக்க சொல்லி அவங்களும் அதை நம்பி போயிருக்காங்க. பட் ஈஸ்வர தலைமையில் நடந்த கூட்டத்தில் அது ஒரு முடிவா போன பிறகு இப்போ ரங்கன் சொன்னது பிள்ளையா, நீங்க சொன்னது பிள்ளையான்னு தெரியுது. அப்போ கொடுக்கல. பிரதேச சபை கொடுப்பதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்கள் சுயமாக இயங்கிடாத ஒரு நிலப்பாடுகளுக்கு உங்களோட சார்பாக ஒரு ஆள் வந்து இப்ப நீங்க சொல்றீங்க திணைக்களத்துக்கு கொடுக்கலாம். நீங்க சொல்றீங்களா திணைக்களம் வந்து அதை இந்த பர்பஸ் கொண்டாட பிரச்சனை இல்லை. அது திணைக்களத்துல கொண்டு இருக்க போகுது. உங்களோட சார்பா ஒருவர் வந்து நீங்க சொன்னால சொல்லியிருக்க அவங்களும் அதை நம்பி போயிட்டாங்க. இதுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு பிரச்சனையை நாங்க
இல்ல குடிக்கலாமா அது என்ன 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 குழந்தைல உங்களோட அதிகாரிகளா சொல்லுங்க. நீங்க வந்து மாறி சொல்றீங்க பிஎஸ்என் தலைமையில் நடந்த கூட்டம். ஆனா டிவி வேலையை தான் விக்ரன் பற்றி அல்லது டிடிவியில் இந்த வந்து நீங்கள் நிலையான கல்வி இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்களாக இருக்கலாம் டாக்டர் நான் பண்ணியிருப்பாங்க. இல்ல அடுத்த முறை இப்பவுமே நாங்கள் காணி நீங்க காணி அபிவிருத்தி சட்டத்தை நல்லா பாருங்க. உங்களோட ஆபீசர் ஒரு ஆளு தான் சொல்ல கொடுக்கலாம். அப்ப காணி காணி அபிவிருத்தி பார்த்துட்டு